فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العلي العظيم وصدق وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அருளன்பு நிறையோனின் திருநாமம் போற்றி அவன் தூதர் நபிநாதர் புகழ்பாடி ஏற்றி தியாக செம்மலான இனிய சஹாபாக்களின் சிறப்பை உகந்து இறை ஆத்மீக நேசர்களின் இனிய துவாவினை பெற்றவனாக எங்கும் நும் நாமம் எழுந்தே ஓதும் நல்ல தங்கும் தீன் குலத்தின் துணையே நாயகமே, பொங்கும் கருணை கடலே பெருமானே அருள்மலையே, இங்கும் வாயு மணக்கும் இனிய செலவாத்துக்கள் சலாம்கள் சொல்லியவனாக اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. اللهم صل على الذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان என்ற ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லியவனாக எனது உரையை நான் துவங்குகின்றேன். மரியாதைக்குரிய சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பர்களே, நண்பர்களே, தோழர்களே, இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனது திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறும், எவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறு நம்மவர்களுக்கு கட்டளைகள் பிறப்பித்துள்ளார்களோ அவைகளை எல்லாம் முற்றிலும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மாலைகளை எல்லாம் மொழிந்தருள்வானாக, பொழிந்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய கணவான்களே, இஸ்லாமிய தலைமைத்துவம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அமல், ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பினுடைய உச்சகட்டத்தையும் அந்த பொறுப்பினுடைய மகிமைகளையும் அந்த பொறுப்பினுடைய தாற்பயங்களையும் அந்த பொறுப்பினுடைய மகா சக்திகளையும் வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமுத மொழி என்று சொல்லக்கூடிய ஹதீஸின் மூலமாக சொல்லித் தந்திருக்கிறார்கள். அவர்களும் மாத்திரமல்ல, அவர்களை சேர்ந்து இருக்கக்கூடிய சாதாத்துமார்களும் மஷாயிகுமார்களும் நல்வழி மக்களை படுத்திய ஆத்மீக இறைநேச செல்வங்கள் எல்லாம் தலைமைத்துவத்தினுடைய அந்தஸ்துகளையும் கோட்பாடுகளையும் நம்மவர்களுக்கு ஒரு படிப்பினையாக தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அன்று முஸ்லிம் சமூகத்தின் தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தது, இன்று எவ்வாறு இருக்கிறது என்ற தலைப்பில் இந்த வார குத்துபாவினுடைய பிரசங்கத்தை உணர்வூட்டும் முகமாக, படிப்பினை ஊட்டும் முகமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த அவர்களுடைய உள்ளடங்கில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இறை ஆத்மீக நேசர்களும் எதையெல்லாம் வலியுறுத்தியிருக்கின்றார்களோ அத்துணை அம்சங்களையும் பொழியப்பட்ட குத்துபாவினுடைய பிரசங்கத்தை நாம் இன்று படிப்போம், அவதானிப்போம். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான்: அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய நபிக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட உங்களுடைய காரியங்களில் உங்களுடைய பொறுப்புகளில் அதிகாரிகளாக இருப்பார்களே அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்திலே 3 அம்சங்கள் பதியப்பட்டிருக்கின்றது. அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வணங்குங்கள், வழிபடுங்கள். அத்தீஉர் ரசூல, ரசூல் என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் நேர்மையான அதிகாரம் வகிக்கக்கூடிய இறை நல்லடியார்களுக்கும் கட்டுப்படுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டுகிறான். உலில் அம்ரி மின்கும் என்பதனுடைய தாற்பயங்கள் என்ன? இமாம்கள் மாத்திரமா, ஹலீஃபாக்கள் மாத்திரமா, சஹாபாக்கள் மாத்திரமா, சாதாத்துமார்கள் மாத்திரமா? ஏன் கியாமத் நாள் வரை வரக்கூடிய மஷாயிமார்கள் அனைவர்களும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நுபுவத் என்று சொல்லக்கூடிய நபித்துவத்தினுடைய பட்டியலை அல்லாஹ் மூடி வைத்து விட்டான். ஆனால் விலாயத் என்று சொல்லக்கூடிய இறை நேசத்தினுடைய தன்மையை ஹத்தா யௌமல் கியாமா, கியாம நாள் வரை நீடிக்கும் என்று நாம் சொல்வதல்ல, நமது மறை சொல்லி காட்டுகிறது. நாம் சொல்லுவதல்ல, நமது நபியினுடைய அமுதவாக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையிலே விலாயத்து பெற்ற அதிகாரியான அந்த நல்லடியார்களுக்கு மத்தியில் நீங்கள் வழிபடுங்கள் என்று வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மறையிலே சொல்லி காட்டுகிறான். இதுதான் தலைமைத்துவம். அது மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அமுதமொழி, அலல் மறையில் முஸ்லிம் சமூகத்தா. ஒரு முஸ்லிமுக்கு என்ன கடமை தெரியுமா? அஸ்ஸமூ என்று சொல்லக்கூடிய கேட்பதும், ஒத்தா என்று சொல்லக்கூடிய வழிபடுவதும், வமா அஹப்ப வ கரிக தாம் விரும்பியவைகளில் இருந்தும் விரும்பாதவைகளில் இருந்தும் சம்மு என்று சொல்லக்கூடிய கேள்வி புலனும், தாத்து என்று சொல்லக்கூடிய வழிபடுதலும் ஒரு மோமினான முஸ்லிமான ஒரு மனிதன் மீது கட்டாய கடமை என்று சொல்லிவிட்டு ஒரு வரைவிலக்கணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இல்ல யௌம ரப்பி மாசியதி, பாவத்தை கொண்டு ஏவப்பட்டாலே தவிர, பாவத்தை கொண்டு ஏவப்பட்டாலே தவிர, அப்படி ஃபைல உமிர பி மாசியதி, பாவத்தை செய்யுங்கள் என்ற அந்த தலைவன் ஏவினால் ஃபலா சம்அ வலா தாஆ, நீங்கள் செவிதாத்தி கேட்க வேண்டிய அவசியமும் அல்ல. தாத்தி என்று சொல்லக்கூடிய வழிபடுதல் என்பது உங்களுக்கு தேவையல்ல. ஒரு தலைமைத்துவம் என்பது, ஒரு தலைவன் என்பது நல்ல விடயங்களை சொல்கிறானா ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல விடயங்களை செய்கிறானா ஏற்றுக்கொள்ளுங்கள், சமுதாயத்தை சீர்திருத்தவாதியாக ஆக்குகிறானா ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே சமயத்தில் ஒரு தலைவனோ அதுக்கு மேற்பட்டவனோ ஒரு கெடுதியான விஷயத்தை, ஒரு பாசிக்கான விஷயத்தை, ஒரு ஹராமான விஷயத்தை செய்கி என்று சொன்னால் யாரை பின்பற்ற வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் இல்லையா? அப்படி இருக்க ஒரு தலைவனுடைய அந்தஸ்து, ஒரு தலைமைத்துவனுடைய அந்தஸ்து எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அவர்களுக்கு மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன விவகாரம் விலாயத்து என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வமான சாதாத்துமார்கள் இருக்கிறார்களே, தங்கலமார்கள் இருக்கின்றார்களே, மௌலானாமார்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் கியாம நாள் வரைக்கும் வரும் என்று மார்க்கம் சொல்லுகிறதே, ஷரியத்து சொல்லுகிறதே, அந்த அடிப்படையிலே அத்துணை நபர்களும் பின்பற்ற வேண்டும். அந்த தலைவன் கெடுதியை சொல்வான் என்று சொன்னால் வழிபட வேண்டாம், கேட்க வேண்டாம் என்று சொல்லி காட்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமைத்துவத்தை மேலோங்கி இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஅய்யதி. அனிபன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் عن ابن عمر رضي الله تعالى عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல என் காலால் நான் கேட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், அந்த பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படும் கியாமத் நாளையிலே சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமாக பட்டியலை இடுகிறார்கள். அல் இமாமு, ஒரு தலைவன் ராயின் பொறுப்பு உள்ளவனாக இருக்கிறான், வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, அவனுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். இமாம் என்று சொன்னால் பேசுமா மட்டுமா, ஹத்தீமார் மட்டுமா? இல்லையே. ஒரு நாட்டுக்கு, ஒரு கிராமங்களுக்கு, ஒரு முஸ்லிமான மக்களுக்கு தலைவன் இருப்பான் என்று சொன்னால் அந்த தலைவன் பொறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். அனைத்து மக்களுக்கு மத்தியிலே, அனைத்து மக்களுக்கு மத்தியிலே பொறுப்பு உள்ளவனாக இருக்கின்றான். ஒரு ரஜுலு ராயின ஃபீ அஹ்லிஹி, ஒரு ஆண் மனிதன் அவனுடைய குடும்பத்தினுடைய விஷயத்திலே பொறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். ரெண்டு பட்டியல சொல்லி முடிச்சிட்டாங்க. மூன்றாவது சொல்றாங்க, ஒல் மர்அத்து ராயியத்து ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, ஒரு மனைவி இருக்கிறாளே அவள் அவளுடைய கணவனுடைய வீட்டுக்கு தலைவியாக இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு வ மஸ்ஊலத்து அன் ரஅய்யதிஹா, கணவனுக்கு என்ன செஞ்சா, குடும்பத்தை என்ன செய்தாய், எப்படி நடத்தியாய் என்று அவளிடம் விசாரிக்கப்படும். ஒரு ஹாதிமோ, பணியாள் இருக்கிறானே தொண்டன், அவன் ராயில் பொறுப்பு உள்ளவனாக இருக்கிறான். ஃபீ மாலி சய்யிதிஹி, அவனுடைய தலைவன் முதலாளியுடைய பொருளுடைய விஷயத்திலே ஹாதிம் என்று சொல்லக்கூடிய பணிவிடையாளர் இருக்கின்றானே அவன் பொறுப்பு உள்ளவனாக இருக்கின்றான்.
சொல்லிவிட்டு குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, ஒவ்வொருவர்களும் பொறுப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். என்ன செய்தாய், உன்னுடைய கூட்டத்தை என்ன நடத்தினாய், வழியாக ஹராமாக நடத்தினாயா ஹலாலாக நடத்தினாயா என்று கியாமத் நாளில் விசாரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய முத்தஃபக்குன் அலைஹி புகாரி கிரந்தத்தை பார்க்க இல்லையா, முஸ்லிம் கிரந்தத்தை பார்க்க இல்லையா, அபூ தாவூத பார்க்க இல்லையா, நசாயிய பார்க்க இல்லையா, திருமதிய பார்க்க இல்லையா, எங்க பார்த்த? தலைவனுடைய அந்தஸ்து அப்படி இருக்கு, தலைமைத்துவம். அது மாத்திரமல்ல, அந்நபி மரியம் அஸதிய்ய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த சஹாபி அவங்க சொல்றாங்க, கால லி முஆவியா, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள். சொன்னது யாரு? அபி மரியம் அஸதிய்ய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல என் காதால் நான் கேட்டிருக்கின்றேன். மன் வல்லாஹுல்லாஹு ஷைஅன் மின் உமூரில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய காரியங்கள் இருந்து ஒரு வஸ்துவை, ஒரு செய்தியை, ஒரு தகவலை, ஒரு பொறுப்பை அல்லாஹ் யாரிடம் சாட்டுகிறானோ, சாட்டக்கூடிய அந்த மனுஷன் இருக்கிறானே, மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாம ஒரு பொந்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கிறானே, மக்களுடைய வறுமைகளை சொல்லியும் அதை கேட்காம ஒளிந்து கொண்டிருக்கிறானே, மக்களுடைய வறுமைகளை, கஷ்டங்களை, தேவைகளை அந்த பொறுப்பு உள்ளவனிடத்தில் சொல்லியும் மறைந்த வண்ணமாக இருக்கிறானே, இங்க வேண்டாம் தப்பிச்சுக்கிடுவான், அங்க போனா விளங்கும் சொல்றாங்க. அவனுடைய தேவை உலகத்துல தலைவன் தலைவன் என்பதாக போட்டுக் கொண்டிருந்தானே, அவனுடைய தேவை அங்க வரையும்போது யாரும் ஒளிவாமா, அல்லாஹ் ஒளிவான். முடிஞ்சுதா? இதான் நடக்கு. உலகத்திலே மக்களுடைய தேவைகளையும் வறுமைகளையும் கஷ்டங்களையும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளபதி, ஒரு எஜமான், ஒரு தலைவர், ஒரு முதலாளி அவன் மறைத்துக் கொண்டு ஒழிந்து கொண்டு இருப்பானே என்று சொன்னால், அது ஃபிக்ஹ் விஷயமா இருக்கட்டும், ஷரியத் விஷயமா இருக்கட்டும், மார்க்க விஷயமா இருக்கட்டும், உலக விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு கஷ்டத்தை நாடி வரக்கூடிய வேளையில அதை ஃபேஸ் பண்ணணும். இல்ல பொட்டையன் ஃபேஸ் பண்ணாலும் பொட்டையன் தானே, ஃபேஸ் டு ஃபேஸ். சத்தியத்தை நிலைநாட்டுவோம், அசத்தியத்தை அழித்து ஒழித்து கட்டுவோம், இல்லையா? அந்த வகையிலே ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணாம ஒளிஞ்சு கொண்டிருக்கிறானே, அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அங்க கியாமத்துல நீ துனியாவுல நீ ஒளிஞ்சு கொண்டிருந்தியா, இங்க வா நான் பாத்துக்கிறேன், அல்லாஹ் ஒளிஞ்சிருவான். இவன் அமல் என்னது, இவன் உம்ரா என்னது, இவன் ஹஜ் என்னது, இவன் தான தர்மம் என்னது, எல்லாமே தெரியலையே, ஒன்றுமே தெரியலத்தா, ஒன்றுமே விளங்கியல, ஓட்டாண்டி ஆயிட்டான், எல்லாம் ஓட்டாண்டி ஆயிட்டான். பேங்க்ல சேர்த்து வச்ச மாதிரி நிறைய இஸ்திகாரோட தொழுகைய, துஹாவோட தொழுகைய, இஸ்ராக்கோட தொழுகைய, எல்லா தொழுகைய முடிச்சுட்ட. இங்க என்ன நடக்குது? மனுஷனுடைய தேவை முக்கியம் விளங்குது, தொண்டமார்களுடைய தேவை முக்கியம் விளங்குது. யாருக்கு? தலைவனுக்கு விளங்குது. அவன் பொட்டையமாறு ஒழிச்சு கொண்டு சொன்னா என்ன நடக்கும்? இவன் உம்ராக்கு வேலை இல்ல, நோ வேக்கன்ட். இவன் ஹஜ்ஜுக்கு வேலை இல்ல, இவன் தர்மத்துக்கு வேலை இல்ல, ஒன்றுக்குமே வேலை இல்ல. யார சொன்னது? நான் சொன்னேன், என் வாய் பேச இல்ல, யாரோ பேசுறாங்க. இந்த விஷயத்தை சொன்ன பொழுது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ரஜுலுன் அலா ஹவாயிஜின் நாசி, மனிதர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய முகமாக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தலைவரை நியமித்தார்கள். இந்த விஷயத்தை சொன்ன பொழுது இதையும் அபூ தாவூத், திருமதி போன்ற கிதாபுல வரக்கூடிய சஹீஹான விளக்கம். இதெல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அல்லவா? வமையுஅல்லிம் ஷாயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்னது? தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா, அதுவெல்லாம் இருக்கும், இருக்கட்ட அதெல்லாம் கட்டாய கடமை, செஞ்சே ஆகணும், அது வேற கதை. ஆனா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் என்பது தலைமைத்துவத்தை பேணிக் கொள்ள வேண்டும். தொண்டர்களுடைய ஏழ்மைகளை, ஹாஜத்துகளை, தேவைகளை, நெருக்கடிகளை ஃபேஸ் பண்ண வேண்டும். அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட விலாயத்து என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஃபுகஹாக்களையும் நாதாக்களும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தில் ஒன்று என்று வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்ப பொறுப்பு ஒருத்தன்
மோசமான முறை போய் கொண்டிருக்கிறான். சரியப்பா, நானும் பொறுப்பு செய்யறேன். சலதாசமாக சொல்லிட்டாங்க தானே, குல்லுக்கு மசூல் என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க தானே. இப்ப நான் என்ன செய்யறேன், பொறுப்பாளியா ஆயிரம் சொன்னா அந்த பொறுப்பு எப்படி இருக்கணும்? மோசடி இருக்கப்படாது, களவு இருக்கப்படாது, திருட்டு இருக்கப்படாது, நேர்மையா இருக்கணும். அதுக்கு விளக்கம் வருது பாருங்க. அந்நபியாலா மௌலூபனி عن أبي يعلى معقل بن يسار رضي الله تعالى قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول رسول الله சொல்ல என் காதால கேட்டேன். என்ன கேட்டேன்? ما من عبد يسترعيه الله رعية يموت يوم يموت وهو غاش لرعيته إلا حرم الله عليه الجنة. ஆட்டை கடிச்சு மனுஷன், மாட்டை கடிச்சு இப்ப மனுஷனே கடிக்கிற அளமே ஆகி போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன சொன்னா, ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கணும் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு பெரிய ஒரு எஜமான் தளபதியுடைய தலைவருடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். அந்த தலைவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்தாம குறுக்கு வழியில போக வைக்கிறான். ஹராத்த ஹலாம்ங்கிறான், ஹராம ஹலாலுங்கிறான், அப்படி போறட்டா இப்படி போறட்டா, மார்க்கெட் அப்படி வழங்குறான் இப்படி வழங்குறான். இப்படி எல்லாம் மக்களுக்கு மத்திய ஒரு நிலைப்பாடு இல்லை, நிலைப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கையாகி போச்சு. அந்த மாதிரி தருணத்தில் அவன் மோட்டா போயிட்டான் வைங்கள, என்ன நடக்கும்? ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இவன் துனியாவுல எல்லா விஷயத்தை ஹராமான விஷயத்தை ஹலாலாக்குறான், ஹலாலான விஷயத்தை ஹராமாக்குறான். இப்படி காலகட்டத்தில் இவனுக்கு என்ன தெரியுமா பரிசுன்னு சொன்னா, கியாமத்து நாளையில சுவர்க்கத்தை அவனுக்கு அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி வார்த்தை? இல்ல ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. இந்த துனியாவில் ஒரு பொறுப்பு உள்ளது. அந்த பொறுப்பை உரிய முறையிலே தொண்டர்களுக்கு, தொண்டமான்களுக்கு, தொண்டர்களுக்கு, பணிவிடையாளர்களுக்கு, மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, மோமினான நல்லடியார்களுக்கு அது செய்யவில்லை என்று சொன்னால் ஹர்ரமல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். இன்னொரு வார்த்தை வருது, ஃபலம் யஹுதுஹா பிமுஸ்ஹிஹி லம் யஜிது ராயிஹத ஜன்னah. சொர்க்கத்தை மட்டுமா ஒன்னு ஹராமாக்குவேன், அந்த வாடையவே ஒன்னு நுகர வைக்க மாட்டேன். தொலைஞ்சே வைத்திரு, அல்லாஹ் அனுப்பிடுவான் ஜஹன்னத்துக்கு. அந்த வாடையவே நான் நுகர வைக்க மாட்டேன். மக்களை நீ நல்வழிப்படுத்தினியா, நேர்வழிப்படுத்தினியா, சீர்திருத்தவாதியாக ஆக்கினாயா? இல்லையே. மக்களை குழப்பத்தில் துனியாவில் ஆழ்த்தப்பட்டு விட்டாயே. அந்த தருணத்தில் அவனுடைய உடம்பை சுவர்க்கத்துக்கு செல்ல வைக்காமல் ராய்கா என்று சொல்லக்கூடிய அந்த மனத்தை கூட அல்லாஹ் ஹராமாக்கிடுவான். இன்னொரு வேத்து வருது பாருங்க, முஸ்லிம் வரக்கூடிய வாய்ப்பு. மாமின் அமீன் எலி உமூரல் முஸ்லிமீன சும்மலா யஜ்ஹது லஹும் வ யன்ஸஹு லஹும் இல்லா லம் யத்குலு மாஹுல் ஜன்னah. ஒரு முஸ்லிம்களுடைய காரியங்களில் பொறுப்பு ஏற்றுக் கொண்டதற்கு பிறகு சொல்லுவாங்கல்ல, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற எதுவும் இல்லை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியவாக்கு எடுக்கிற பையாட்டு எடுக்கிற எடுத்ததுக்கு போறோம். துனியா மக்களுக்கு மத்தியில் வந்த உடனே மற்ற பக்கம் பிறக்கிற நாவு தானே பிறட்டுது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பான். துக்குலபுல் கல்பு. அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஸ்லிமான ஒரு மோமினான காரியத்தில் ஒருவனுக்கு பொறுப்புகள் ஏற்கப்பட்டு அந்த பொறுப்புகளை பாடுபடுத்துவான் என்று சொன்னால், பாகுபாடு காட்டுவான் என்று சொன்னால், நனவை நாடாமல் இருப்பான் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு சுவர்க்கம் வாஜிப் அல்ல என்ற விஷயத்தை முஸ்லிமே வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்ப அன்றைய முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஆத்மீக நிலையா இருந்தது, ஆன்மீக நிலையா இருந்தது. எப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ரீலங்கால உங்களுக்கு நல்லாவே தெரியும், அரூசியத்தில் காதிலியா தரிகாவை சார்ந்த பெரிய மகான், கல்வி கடல், மாப்பிள்ளை லப்பி ஆலிம், 365 பள்ளிவாசல் அந்த இலங்கை நாட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஆத்மீக சேவை, எவ்வளவு ஆன்மீக சேவை. அந்த 365 பள்ளிகள்ல 200க்கு மேற்பட்ட பள்ளியினுடைய நேம் என்ன பேரு? முஹையத்தீன் பள்ளி. நான் நீர்கொழும்புல ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு. அப்ப ஒரு ஆள் சொன்னாரு, இந்த இடத்துக்கு போனோம். இல்ல, முஹையத்தீன் பள்ளி ஒரு பள்ளி ஒன்று இருக்குது, அந்த பள்ளி தான் உள்ள இடம்னு சொல்லிட்டாரு. அந்த பள்ளிக்கிட்டே போயிட்டேன், உள்ளுக்கே போயிட்டேன். போனதுக்கு பிறகு இதுதானே முஹையத்தீன் பள்ளி? இல்லையே. அப்ப என்ன பள்ளி? நீர்கொழும்பு பெரிய ஜும்மா பள்ளி வாசல். அது எனக்கு தெரியும், நீர்கொழும்பு பெரிய ஜும்மா பள்ளி எனக்கு தெரியும்டா. இது என்ன பள்ளி? இல்ல, பேர் அப்படி இல்லையோ.
அப்போ இதே உங்களோட ஊர்ல தான் பழைய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, பொம்பளைங்களும் சரி ஆம்பளைங்க சரி பழைய மக்கள் சொல்றாங்க முஹியத்தின் பள்ளி. அதுவா ஹஜ்ரத்து, நீங்க எங்க அது தேவை நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, முன்னால முஹியத்தீன் இருந்துச்சு, இன்னால பெரிய பள்ளியில் மாத்திருச்சு. அட நசீவ கட்டவனே, அந்த பள்ளியை கடைசியில பார்த்து அந்த பள்ளியை கட்டின யார் தெரியுமா? இந்தியாக்காரங்க தான். வெளிமடைக்கு போங்க, நூறலியாக்கு போங்க, பழைய பள்ளியா இருக்கும்போது. இப்பதான் புனர் நிர்மாணம் கட்டி எழுப்புறது ஒவ்வொரு நாடுகள்ல, ஒவ்வொரு இடங்களை பார்த்தா எல்லாம் பெரிய பள்ளிவாசல் இல்ல. எல்லாம் யார் கட்டப்பட்டது? இந்தியாவில் இருந்து. அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்க? கல்யாணம் முடிக்க வந்தாங்களா? இலங்கையில இல்ல. இல்ல இஸ்லாத்தை அந்த பரப்புவதற்காக வந்திருக்கிறாங்களா? அதுவும் இல்ல, வணிகர்களாக வந்தாங்க. பிசினஸ் மேன் வணிகர்களாக வந்தாங்க. வந்து அவர்களுடைய நேர்மைகளை, நீதிகளை, இறை ஆத்மீக சொல்களை ஒரு வாயில ஒரு வார்த்தை சொன்னா உண்மைத்தாது. ரெண்டு கல்வி இல்ல, ரெண்டு நாவும் இல்ல. அப்படிப்பட்ட அந்த நேர்மைக்காக இந்த சிங்கள மக்கள்கள் அதிகமான முறையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கல்யாணம் முடிச்சாங்க. இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சிங்கள மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்நியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைய தினத்திலே ஆத்மீக ஞானத்தின் மூலமாக இஸ்லாத்தை பரப்பியவர்கள். இன்றைய தினத்தில் அப்படி அல்ல. நாம் கே வாஸ்கே என்று உறுதியில் சொன்னது மாதிரி பேருக்காக மொட்டையடிச்சு கொண்டிருக்கிறானே. என்ன நடக்க போகுது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய அடையாளம் சொன்ன அதுதான். மாப்பிள்ளை நபி ஆலிம் அவர்கள் இந்த திருநாட்டில் வந்து எத்தனையோ விஜயங்களுக்காக மேற்கொண்டு இறை ஆத்மீக பணிகளை இந்த ஊர்ல இந்த நாட்டில் பண்ணிருக்கிறாங்க. அதன் மூலமாக வரவழைக்கப்பட்ட 200க்கு மேற்பட்ட பள்ளி முஹியுத்தீன் என்று சொன்னால் என்ன? தீனை ஹயாத்தாக்கியவர்கள். அவர்கள் யார் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் ஒரு கனியை சாப்பிட்டதின் காரணமாக அது ஹலாலாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திசை மாறக்கூடிய வேளையிலே ஒருவர் வந்து அந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கும்படி சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஒரு விஷயம் அதான் நீங்க செஞ்சு முடிக்கணும். என்ன விஷயம்? கண்ணு ரெண்டும் பொட்டையா இருக்குது, காது ரெண்டும் விளங்காது, கை கால்கள் எல்லாம் முடக்கமா இருக்குது. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு மகள் இருக்கு, நீங்க முடிப்பீங்களாண்டு. அவங்க என்ன செய்றாங்க? ஹலாலாக ஆக்கிக் கொள்ள வேண்டுமே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் ஒரு ஹலால் என்பதாக நிரவரடியாக ஆக வேண்டுமே. அது மாத்திரமல்ல, இறை ஆத்மீக நேசர்களில் ஒருவனாக நான் மாற வேண்டுமே என்பதற்காக வேண்டி சரின்னு சொன்னாங்க. இன்றைக்கு ஊட்ட கேட்கலாம், வாசல கேட்கலாம், காணியை கேட்கலாம், பூனியை கேட்கலாம், ஃபிரைட்டிங் கேட்பான் போல விளங்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்க ஹலாலாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிச்சரமாக வரவழைக்கப்பட்ட முஹியுத்தீன் ஆண்டவருடைய பள்ளிவாசல் தானே. அப்ப நசீவு கட்டவனே, அதை பேரை மாற்றிய அதுதான் துனியா இப்படி போய் கொண்டிருக்கு. அப்ப அந்த தருணத்தில் அது மாத்திரமல்ல, இதையெல்லாம் எவன் தட்டி கேட்க மாட்டான், இதையெல்லாம் எவன் தட்டி கேட்க மாட்டான். அதே மாதிரி 2011ஆம் ஆண்டுல 6வது மாசம் அன்றாதபுரத்தில் சிக்கந்தர் பாபா ரலியல்லாஹு தஆலா கபர இடிக்கப்பட்டதே. நீங்க கேட்டாங்களா ஜமாத்துல் மஸப? நோ ரிப்ளை, கேட்க இல்லை. அப்ப யார் அது? அல்லாஹ்வுடைய நேசர் அல்லவா? கேட்க இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர் அல்லவா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் தானே, வமன் யுஅல்லிம் ஷாயிரல்லாஹி, இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அல்லவா? அது மாத்திரமல்ல, இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் தவக்கலூன். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை ஓதினால் உடல் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒய்தா துலியத்தும் அலைஹி ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் தவக்கலூன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் முன் காண்பிக்கப்பட்டால், ஓதி காண்பிக்கப்பட்டால் உடல் எல்லாம் நடுநடுங்க ஆரம்பித்துவிடும். அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே தவக்குல் என்ற நிலைப்பாட்டை நிலைத்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய இறை நல்லடியார்களுடைய கபரை தானே இடிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு என்ன நடந்தது? எவனாவது தட்டி கேட்டானா? ஒன்று கேட்க இல்லை. இப்படிப்பட்டவனுக்கு என்ன பரிசு தெரியுமா? மன் ஆதாலி ஒலியன் ஃபகத் ஆதல்து ஹர்பு. முடிஞ்சிச்சு, அதான் விஷயம். அல்லாஹ்வுடைய இறை நல்லடியார்களை யாரெல்லாம் நோதனை செய்வானோ அவனுக்கு என்ன? அல்லாஹ் தஆலா போர் பிரகரம் செய்வான் என்ற தத்துவத்துக்கு ஏற்ப ஹதீஸில் குதுசி அமையப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் பயந்து கொள்ள வேண்டாமா?
இதெல்லாம் வலிமார்களுடைய அந்த ஆத்மீக காலத்தில் அன்றைய தினத்தில் தலைமைத்துவம் எவ்வாறு இருந்தது, இப்ப எவ்வாறு இருக்குது, அதுதான் இந்த குத்துபா. அது மாத்திரமல்ல, குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்றானே, அந்த யூதர்கள் சொல்றாங்க 100 பேரு குகைவாசிகள் வாலிபர்கள், அவங்களோட ஒரு நாய், அப்ப 4 பேர். கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல, அந்த குகைவாசிகள் 4 நபர்கள், நாயோட சேர்ந்து 5 பேர். முஸ்லிம்களாகிய சஹாபாக்கள் சொல்றாங்க இல்ல இல்ல, அந்த குகைவாசிகள் 7 பேரு, அதோடு சேர்ந்து ஒரு நாய் 8வது பேர் என்ற விஷயத்தை சொல்றாங்க. இது தப்சீர் ஜலாலில வரக்கூடிய சஹீஹான விளக்கம். இதுக்கு மத்தியில குர்ஆன் அல்லாஹ் என்ன சொன்னான், குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம் மா யஅலமுன் இல்லா கலீல். அவங்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் மாத்திரமே நன்கு அறிவான், கொஞ்ச பெயர்களை தவிர. இந்த இடத்துல இல்லா கலீல் என்ற வார்த்தையை போட்டானே, மா யஅலமுஹும் இல்லா கலீல். யாரை பார்த்து அல்லாஹ் சொன்னான்? அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபிகளை பார்த்து இல்லையா? சில மக்களை தவிர அவர்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் அறிவான் என்பதாக சொன்னான். இதுல 7 பேர்ல யாரு? எம்லியகான ஒரு வாலிபர், மக்ஸலீனா 2வது வாலிபர், மிதிலீனா 3வது வாலிபர். இந்த 3 பேர்களும் அரசனுடைய வலப்பக்கத்தில் இருப்பாங்களா. மர்லூஷ் 4வது, தபர்லூஷ் 5வது, ஷாஷலூஷ் 6வது, கபஸ்ததியூஷ் 7வது. 7 வலிமார்கள் குகைவாசிகள் பேர் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு நாய் ஒன்னிச்ச கல்புகும் பாசித்தும் பில் வசீதி லவித்தலாட்ட அலைகும். அந்த நாய் ஒரு பாதுகாப்பாக அந்த இடத்துல வைக்கப்பட்டுச்சு. அந்த நாய்க்கு ஒரு பெயர் இருக்குது, கித்துமீர். கித்துமீர் என்று அழைக்கப்படக்கூடிய நாய். அந்த நாயே சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சொன்னா, அட நசீபு கட்டவனே, நீ ஹலால அங்கால மாத்திர, ஹராம அங்கால மாத்திர, நீ எப்படி சொர்க்கத்துக்கு போவா? முடியாது. நோ வேக்கண்ட், வேக்கண்ட் இல்ல. ஏன்? சத்தியத்தை நிலைநாட்டினாயா சொர்க்கத்துக்கு செல்வாய், அசத்தியத்தை நிலைநாட்டினாயா சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டா. கித்துமீர் என்று சொல்லக்கூடிய நாயை சொல்லப்படாது. அது கூட சொர்க்கத்துக்கு போதுன்னு சொன்ன அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் உலைக ஹுமுல் முஃமினூன ஹக்கா. அவங்க தானே ஹக்குதாரி, அதைத்தான் நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து வயிறு வளர்க்கிறேன்னு சொல்றியே, நீ எதை வளர்த்து கொண்டிருக்கிற? சல்லிய துட்ட வளர்த்து கொண்டிருக்கிற. பிளைட்ல போவோம், கப்பல்ல போவோம், எல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிறார். சரி, அல்லாஹ் அஹில்லஹு யௌமையின் பாலுஹும் லிபாலில் அதுவுன் இல்லல் முத்தகீன். நெருங்கிய நண்பர்கள் அன்றைய நாளில், கியாமத் நாளையில எல்லாருமே விரோதிகளாக மாறிடுமா? யாரை தவிர? இல்லல் முத்தகீன, முத்தகீனான, அதாவது முத்தகீனான நல்லடியார்களை தவிர மற்ற அனைவர்களும் இந்த துனியாவில மக்களை திசை மாறிக்கொண்டிருந்தானே, அப்படிப்பட்ட தலைவனும் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதியாக மாறிவிடுமா? இல்லல் முத்தகீன, முத்தகீன் என்று சொல்லக்கூடிய தக்வா உள்ளவர்களை தவிர. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறானோ அவர் சிறந்தவன். என்ன சொல்றாங்க? அல் மோமினு லில் மோமினி கல் புனியான். ஒரு மோமின் இருக்கிறானே, இன்னொரு மோமினுக்கு புனியான் என்று சொல்லக்கூடிய கட்டிடத்தை போல. யசுத்து பஅதுஹு பஅலா. ஒரு செங்கல் மறு செங்கலோடு விலகும் என்று சொன்னால் கட்டிடங்கள் கட்ட முடியுமா? முடியாதுதானே. ஒரு செங்கல் மற்றொரு செங்கலோடு ஒட்டி உறவாடி இருக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் அந்த வீட்டை இடிக்க முடியாது என்ற தத்துவத்துக்கு ஏற்ப ஒரு மோமின் இன்னொரு மோமினுக்கு கல் புனியான், கட்டிடத்தை போன்றவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதுகுரு மஹாசின மௌத்தாக்கும் வ குஃபு அன் மசாவிஹிம். நல்லடியார்களுடைய மௌத்தாக்களை நினைவுபடுத்துங்கள். அதான் நான் சொல்ல காமிச்சேன். இறை ஆத்மீக இறை ஆன்மீக வழியில் வந்தவர்கள் எல்லாம் அன்றைய தினத்திலே அவர்களுடைய தலைமைத்துவம் ஓங்கி நின்றன, செயல்பாட்டில் நின்றன. இந்த வகையில் தான் அவர்களை பின்பற்றும் முகமாகத்தான் உதுக்குரு மகாசின மௌத்தாக்கும் மசாவியும் அவர்களை கெடுதி பேசக்கூடிய விஷயத்தில் தவிந்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا فلا خوف عليهم ولا هم يحزنون اولئك اصحاب الجنه خالدين فيها جزاء بما كانوا يعملون.
அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், அவர்கள் அனைவர்களுமே சொர்க்கவாசிகள். அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ ஜெயம் பெற்றவர்கள் என்ற தத்துவத்துக்கு ஏற்ப இறை நல்லடியார்கள் தான் அன்றைய காலத்தில் அவர்களுடைய தலைமைத்துவம் ஓங்கி நின்றன என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த தலைமைத்துவத்தை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு கேள்விக்கணாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய குர்ஆன் ஷரீஃப், மக்களே குலு மின் தய்யிபா குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, இந்த பூமியில இருக்கக்கூடிய ஹலாலன் தய்யிபான உணவை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை நீங்கள் பின்பற்றி வாழ வேண்டாம். இன்னஹு லக்கும் அதுவுன் முபீன், அவன் பகிரங்கமான விரோதி என்பதாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. அது மாத்திரமல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்ட மக்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்காக தந்தானோ நல்லவைகளை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி பாராட்டுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், அவனையே வணங்கி வாழுங்கள். அப்ப அந்த காலத்துல அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா பாருங்க, ஒரு வஹி அறிவிச்சான், யஸ்அலுனக மாஸா உஹில்ல யஸ்அலுனக மாஸா உஹில்ல, நபி நாயகிமே உங்களிடத்தில் அவர்கள் கேட்பார்கள், எது ஹலால் என்பதாக கேட்பார்கள். குல், நீங்க சொல்லுங்க, உஹில்ல லக்குமுத் தய்யிபாத்து உஹில்ல லக்குமுத் தய்யிபாத்து, மனமான பொருள்கள் தான் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டன என்ற விடயத்தை சொல்லுங்கள் நாயகமே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பித்தான். அப்ப இதெல்லாம் இந்த துன்யாவில போகக்கூடிய போங்கு என்பது ஒரு கொடூரமான போங்குல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாட்டை வாழக்கூடியவர்கள், அனைத்துமே ஜம்இயத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டுக்கோப்புக்கு இணங்க வாழக்கூடிய மக்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த ஜம்இயத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என்ன விடயத்தை நல்க வேண்டும்? இஸ்லாமிய பண்பாட்டினுடைய மூலமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன வாக்கை சொன்னார்களோ, என்ன நடத்தையை சொன்னார்களோ, என்ன நிலைப்பாட்டை சொன்னார்களோ அதனைத்தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த தருணத்தில் பல காலங்கள், கிட்டத்தட்ட 11 மாதங்களாக இந்த நாட்டில் ஹலால் ஹராம் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில மக்களுடைய ஊசலாட்டத்தினுடைய மூலமாக, மக்களுடைய கொடூரத்தினுடைய மூலமாக, சில அசமாயுதமான மக்களுடைய கொடூரத்தினுடைய மூலமாக ஜம்இயத்துல் உலமா என்ன பாஸ் பண்ணிக்கின்னு சொன்னா, உள்நாட்டில் ஹலால் நீக்கமாக்கப்பட்டுச்சு. உள்நாட்டில் எதெல்லாம் தயாரிக்கப்படுகிறதோ தயாரிக்கப்பட்ட அத்தனை பொருள்களிலும் அந்த ஹலால் என்று சொல்லக்கூடிய சீல் தேவையில்லை. வெளிநாட்டில் வரக்கூடிய விஷயத்திலையும் அல்லது வெளிநாட்டில இருந்து இந்த நாட்டில் இறக்குமதி பண்றாங்களே அந்த விஷயத்துல மாற்றினோம் ஹலால் செய்து வைப்போம் சொல்ற. இது எங்க வருது? குர்ஆனை பார்த்தாயா? ஹதீஸை பார்த்தாயா? இறை ஆத்மீக நேசனுடைய விலாயத்தை என்று சொல்லக்கூடிய வழிமார்களுடைய பட்டியலை பார்த்து விட்டா? இல்லையே. அந்த தருணத்தில் வீரகேசரில பாருங்க, உள்நாட்டில் ஹலால் நீக்கம், உள்நாட்டில் ஹலால் நீக்கம் நமக்கு தானே கேவலம். அப்ப எப்படி சாப்பிடுறது? அப்ப இலங்கை நாட்டுடைய மக்கள் ஹராத்தை சொல்றாயா? இலங்கை நாட்டுடைய மக்கள் ஹராத்தை நாம் திங்க வேண்டுமா? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னா? நல்ல விடயங்களை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது பிரகாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தவாதியாக ஆக்க வேண்டும். இல்லை என்று சொன்னார், இல்ல ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah என்ற வார்த்தையை சொன்னாங்களே, பயப்பட வேண்டாமா? இந்த பாருங்க, செவ்வாய்க்கிழமையில 12ஆம் தேதி 3ஆம் மாசம் 2013 வெளியிட்ட வீரகேசரி பேப்பர்ல உள்நாட்டில் ஹலால் நீக்கம், அப்ப வெளிநாட்டில் நீக்கம் இல்லைன்னு விளங்குது. அடுத்து பாருங்க, இந்த பேப்பர்ல இலங்கையில் ஹலால் அவுட், கீழே பணிய போட வேண்டியதான். சர்வதேச மட்டத்தில் ஹலால் குட். எப்படி வார்த்தை? உள்நாட்டில் இலங்கை திருநாட்டில் ஹலால் அவுட், சர்வதேச மட்டத்தில் ஹலால் குட். இந்த வார்த்தை போட்டு எப்படி இருக்கும்? அப்படிதான் நடந்து போச்சு. போட்டு இங்க என்ன வந்து பாருங்க,
இனங்களிடையே நல்லுறவு ஒற்றுமையை கட்டி காப்பதற்காக நாம் தியாகங்களை செய்ய வேண்டியுள்ளது. எதுலத்தான் தியாகம் செய்யணும் மார்க்கம் சொல்லி காட்டுது. தியாகத்தை எதுல காட்டணும்? ஹஜ்ஜில காட்டி, உம்ரால காட்டி, ஏனைய வர்க்கங்களை காட்டி, அவுலியாக்களை திட்டாம இருக்கிறாயே, திட்டுகிறாயே, அதில காட்டி, வழிமார்களை திட்டுகிறாயே, மஷாயிமார்களை திட்டுறாங்க, அதை காட்ட வேண்டியதானே இங்க வந்திருக்கு பாருங்க. தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிலே எல்லோருடைய கடினத்தின் காரணமாக இந்த விஷயத்தை நாங்கள் வாபஸ் பண்ணுகிறோம். வாபஸ் பண்ணதுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பை தந்தா உங்களுக்கு? வாபஸ் பண்ணவா பொறுப்பை தந்தா? நான் ஒரு உலமாத்தான் அந்த வகையில கேட்கிறேன். ஏன்னு சொன்னா இனங்களுக்கும் இடையிலே ஒற்றுமை இருக்க வேண்டியதான். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொன்னா, வாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அதெல்லாம் ஒற்றுமை. வாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. ஹபுலி என்று சொல்லக்கூடிய கைத்தை பட்டு பிடித்திருப்பீராக. ஹபுலி என்ற வார்த்தை தர்ஜுமால என்ன வருது? கயிறன் வருது. கயிறன் இந்த மாதிரி கயிறா, அல்ல கொடி கட்டுற கயிறா? தஃசீர பார்க்கணும். அத்தீன் மார்க்கம் ஷரியா. ஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த கைத்தை பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்துவிட வேண்டாமா. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒற்றுமையை நல்க வேண்டும் என்ற அமைப்பில். அது மாத்திரமல்ல, அடுத்தவங்களுடைய மதத்தை நம்ம திட்டக்கூடாது. லக்குமுதீனுக்கு ஒளியறீங்க, உங்களோட மார்க்க உங்களுக்கு, எங்களோட மார்க்க எங்களுக்கு. இதிலத்தான் அல்லாஹ் சொன்னா ஒற்றுமையை நிலைநாட்டி சொன்னான். கண்டுபிடிக்கமானா, தர்க்கங்களை மேற்கொள்ள வேண்டாம், திருட்டுகளை பண்ண கொள்ள வேண்டாம், ஏச வேண்டாம், அடுத்தவர்களுடைய மதத்துகளை திட்ட வேண்டாம், ஏச வேண்டாம், சுமூகமாக நடந்து கொள்ளுங்க. ஏன் அதாவது ஒரு யஹூதிக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல விருந்து படைச்சிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தருணத்தில் தான் தியாகங்களை மேற்கொள்ள வேண்டும், கொடூரமான விஷயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய வேளையில ஹலாலான வாபஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் இலங்கையினுடைய திருநாட்டில் இனங்களுக்கு இடையே நல்லுறவு ஒற்றுமை கட்டி காப்பதற்காக தியாகங்களை மேற்கொள்வதற்காக வேண்டி நாங்கள் இந்த ஹலாலுடைய சர்டிபிகேட் நாங்கள் வாபஸ் பண்ணுகிறோம் பேப்பர்ல போட்டுக்கின்னு சொன்னா யாருக்கு கேவலம்? அது மாத்திரமல்ல, தினக்குறள்ல பாருங்க, உள்நாட்டு சந்தையில் இனிமேல் ஹலால் சான்றிதழ் இல்லை. அப்ப ஹராத்தை திங்க வேண்டியதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னா ஹராத்தை திண்டு 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 என்ன நடக்கும்? எதுல ஹலால் எதுல ஹராம் ஒன்றுமே தெரியலையே. கவர்மெண்ட் அறிவிப்பதற்கு முன்பாக கவர்மெண்ட் அறிவிக்கவே இல்லை. அறிவிக்காம நீங்க எப்படி சொல்லுவீங்க? அதான் பேப்பர்ல வந்திருக்கு. கடைசியில பார்த்தேன்னு சொன்னா இறைவனை ஏமாற்றக்கூடிய விஷயத்தில் உலமா சபை, இலங்கையில் ஏமாற்றக்கூடிய இறைவனை ஏமாற்றக்கூடிய விஷயத்தில் உலமா சபை. அப்ப அனைத்து இந்த நாட்டினுடைய முஸ்லிம் மந்திரிமார்கள் எல்லாம் இதற்கு ஒரு ஆக்ரோஷத்தை போட்டிருக்கிறார்கள். அவர்களே போட்டிருக்கக்கூடிய வேளையிலே ஏனைய உலமாக்கள் போடக்கூடாதா? நிச்சயமாக போட வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஹலால் எது ஹராம் என்று தெரியாமல் எதை நாம் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும். கொடூரம் தானே, கொடூரமான ஒரு பாவமான காரியம் தானே. அந்த வகையில் தான் இதை வாபஸ் வாங்குகிறார்கள். இந்த தருணத்தில் தான் இந்த நாடு சீர்கெட்டதாக ஆகிக் கொண்டிருக்கிறது ஒழிய சீரான வழியில் இந்த நாடு செல்வதல்ல. அன்றைய தினத்திலே தலைமைத்துவம் என்பது இறை ஆத்மீக நேசர்கள் என்ற வர்ணிக்கப்படப்பட்டவுடைய விலாயத்தை என்று சொல்லக்கூடிய அந்த நல்லோர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நிலைப்படுத்தி நாட்டினார்கள். சமூகத்தை சீர்திருத்தவாதியாக ஆக்கினார்களே ஒழிய இதுக்கு மாற்றமான முறையிலே அன்றைய காலத்தில் செய்வதல்ல. இதைத்தான் நாம் நல்லோர்களை நேசிக்கின்றோம், நல்லோர்களை பிரியப்படுகிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ வகூனு இத்தகுல்லாஹ, இறை நல்லடியார்களே அல்லாஹ்வை நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். வகூனு மஅஸ்ஸாதிகீன், நல்லவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே. அந்த நல்லவர்கள் தான் அன்றைய தினத்திலே தலைமைத்துவம் என்பது இறை ஆத்மீக நேசத்தின் மூலமாக நிலைநாட்டினார்கள். அப்படி நிலைநாட்டியதற்கு பிறகு சீர்திருத்தவாதியாக நாடுகள் இருந்தது. இன்றைய தினத்தில் மோசமான கொள்கையாகத்தான் மாறப்பட்டிருக்கின்றது. ஷரியாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மாற்றமான ஒரு விளக்கத்தை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை நாம் பயந்து இந்த உலகத்தின் நல்லவர்களாக வாழ வேண்டும். வீழ்ச்சி அதாவது தியாகம் மிக்கவர்களாக இறை நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அடுத்த சமுதாயம் நம்மை பார்த்து கைகட்டி சிரிக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்ற தருணத்தில் தான் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உங்களையும் எங்களையும் சகல முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, கிருபை செய்வானாக, ரஹ்மத்து செய்வானாக, தனது அருள்மாலைகளை எல்லாம் மொழிந்தருள்வானாக, பொழிந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد النبي الأمي الحبيب العلي القدر العظيم الجاه وعلى